திருமாவளவன் அவர்கள் மக்களுக்கான ஒரு அரசியலை செய்யாமல் நமக்கு பதவி நமக்கு அதிகாரம் இதுல தான் நம்ம இருக்கணுமே ஒழியங்கிற அந்த எண்ணத்துல அவர் செயல்பட ஆரம்பிக்கிறாரு. மச்சான், சின்ன மீனை போட்டு பெரிய மீனை இழுக்கிற மாதிரி தெரியுது. இங்கதான் தர்மலிங்கம் நிக்கிறான். திருமாவளவன் அவருடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கொடியேற்றத்தை கூட கொடிக்கம்பத்தை நடுறாங்க. அந்த கொடிக்கம்பத்தை நடுவதற்கு அனுமதி கொடுத்த ஆட்சியர் அவங்க எல்லாம் இடைமாற்றம் செய்யறாங்க. அனுமதி கொடுத்ததுக்குன்னா இதை விட ஒரு பெரிய அவமானகர செயலை வந்து திருமாவளவன் எப்படி பொறுத்துக்கிறாருன்னு எனக்கு புரியல. அப்ப இங்க நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, விடுதலை சிறுத்தைகளை திமுக எப்படி பார்க்கிறது, எந்த இடத்தில் வைத்து பார்க்கிறார்கள், அவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான ஒரு வழிமுறை, அவ்வளவுதான். ஓப்பனா சொல்லவா, நீ ஒருத்தே கிடையாதுடா. அதெல்லாம் அவருக்கே தெரியும். ஒருத்தே வேஸ்ட், இவன் ஜீரோ வேஸ்ட். கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. திருமாவளவன் என்ற ஒரு அரசியல்வாதி காலங்காலமாக திமுகவுக்கு விசுவாசமா இருந்திருக்காரு. அவரே அதை சொல்றாரு. ஏன்னா 2009 இனப்படுகொலை காலகட்டத்துல அந்த கூட்டணியிலிருந்து வெளியில வந்துடணுங்கிற ஒரு அழுத்தத்தை எனக்கு மூத்தவர்கள் பலரும் கொடுத்தார்கள். ஒரு இன துரோகம் அது, அதாவது இனப்படுகொலைக்கு காரணமாக திமுக இருந்த காலகட்டத்திலும் கூட நான் அவங்களுக்கு துணையாக நின்றேன், இப்ப போய் நான் விலகி வந்துருவேனான்னு சொல்லி பேசுறாரு. பூதா, என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர், ஒன்னு நினைக்கும் போது என்னால முடியலடா. நான் எடுத்துக்கினா வேங்க வயல்ல இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு குற்றவாளியும் கைது செய்யப்படவில்லை. இதுதானே இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் பிச்சை எடுக்கலாம். உங்களுக்கு அதன் கூட உங்க கூட்டணியில இருக்கீங்க, அதிகாரத்துல இருக்கீங்க, அதன் கூட உங்களால செய்ய முடியல. ஆனா கூட்டணியில இருந்துமே வேங்கை வயல்ல திருமாவளவன் போய் களத்துல நின்று இந்த அரசுக்கு எதிராக போராடி இருக்காரு. ஐயோ, அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும். கண் துடைப்புங்கிறது ஒண்ணு இருக்கு, போராடி என்ன சாதிச்சீங்கிற கேள்வி. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. இந்த கொள்கையை நான் இப்பவும் நான் கைவிடல. ஆனா அந்த கொள்கை இப்ப வேண்டாம் அப்படிங்கறது, அந்த கொள்கையை நாங்க ஆண்டாண்டு காலமா பேசிட்டு தான் இருக்கோம் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து. ஆனா இப்ப கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியா மாறுதே, கூட்டணி கட்சிகள். நான் என்ன கேக்குறேன், எப்படி இது கூட்டணிக்கு நெருக்கடியா மாறும்? நீங்க விசுவாசி, திமுக கூட்டணிக்கு ஒரு விசுவாசத்தோடு இருக்கக்கூடியவர், உங்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதால என்ன நெருக்கடி வந்துடும்? ஒருவேளை திருமாவளவன் பாஜக விலை போயிடுவாரா? அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்தா விலை போற ஆளா நீங்க? நாளைக்கு பாஜக எனக்கு காசு கொடுத்தா நான் விலை போயிருவேன், அதனால என் மேல நம்பிக்கை இல்ல திமுக அரசுக்கு, எனக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்ல போறீங்களா? நீ பாக்குறத பார்த்தா என்ன சந்தேகப்படுற? திருமாவளவன் ஒரு விஷயங்களை ஒத்துக்கணும். நான் பண ஆசை பிடித்து தான் ஆதவர்ஜனா உள்ள விட்டு பதவி கொடுத்தேன்னு சொல்லுங்க. நான் இந்த விமர்சனம்லாம் வைக்கல, நம்ம ஒதுங்கி போயிடலாம். எதனால உள்ள விட்டீங்க? ஆதவர்ஜனா என்ன? எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? அப்ப நீங்க பணத்துக்கு அடிப்படையில அவர் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்காருங்கிற அடிப்படையில வந்த உடனே சரி ஒரு தொண்டரான சேர்த்துட்டேங்கிறதுல நான் குற்றம் சொல்லல. துணை பொதுச் செயலாளர் பதவியை கொண்டு அப்படியே எடுத்து கொடுக்குறீங்க. அது சாதாரண பதவியா ஒரு கட்சியில? உங்க கட்சியில இருக்க எத்தனையோ தொண்டர்களுக்கு நீங்க அந்த பொறுப்பை கொடுத்துருவீங்களா டக்குன்னு? திருமாவளவனை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்குல்ல. அதனால கட்டுப்படுத்த முடியாதுன்னு வந்து கட்டி போட்டுட்டு இருக்க இடத்துல இருந்து பேசுறது என்னங்க பேச்சுது? கட்டுப்படுத்த முடியாதுன்னா திமுக வந்து இப்ப உங்க கொடிக்கம்பத்தை உடைச்சது, இது பண்ணுச்சு, தூக்கி புடுங்கி போட்டுச்சு. மதுரை வெளிச்சநத்தத்தில் 25 அடி உயர விசிக கொடிக்கம்பம் 45 அடி உயர கொடிக்கம்பமாக மாற்றப்பட்ட விவகாரத்தில் தொடர்ச்சியாக 3 அதிகாரிகள் மீது தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களோட அறிக்கை எந்த அளவுக்கு சிறுத்தையா சீரி இருக்க வேண்டாம்? சீரலையே, பூனை மியாவுன்னு சவுண்டு தானே வருது. அப்ப இங்கதான் பிரச்சனை, நீங்க சிறுத்தையா பூனையா? இவ்வளவுதான் கேள்வி. அப்ப உங்க கட்சி கொள்கையை மாத்திருங்க. இது எங்க கொள்கை கிடையாது, காலத்திற்கும் திமுகவுக்கு அடிமையாக இருப்பதே எங்கள் கட்சிக்கு கொள்கை அப்படின்னு சொல்லி மாத்தி விட்டுருங்க. மன்னராட்சின்னு பத்தி பேசுறாரு, மன்னராட்சி நடந்துட்டு இருக்குன்னு பேசுறாரு. நீங்க வந்து ஒரு ஜனநாயக இயக்கமாக தான் திமுக செயல்படுதா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்க தம்பி, மறக்க முடியல. இது மக்களாட்சி. அது நீங்க என்னங்க ஒரு பிறப்பின் அடிப்படையில ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்சி எப்படிங்க மக்களாட்சி உபதேசத்தை பேச முடியும்? அடுத்தது அமைச்சர் அப்படிங்கிற ஒரு லைன் எடுத்துக்கலாமா? நான் முடிவு எடுக்கிறது கிடையாது, தலைவரும் மூத்த தலைவரும் முடிவு எடுப்பாங்க. கொடுத்தா ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல, அது எனக்கு நான் ஏத்துக்க மாட்டேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எனக்கு இன்னும் இப்பதான் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கேன், அதனால எனக்கு வேணாம் தான் சொல்லுவேன். தலைவர் அந்த மாதிரி ஒன்னும் பையனுக்காக கொடுக்கணும் அப்படின்லாம் அந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்க. நல்லாதான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. ஏற்கனவே அனுபவம் பெற்றவர்கள் நிறைய சீனியர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு தான் தலைவர் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. அப்போ ஒரு பாழா போன பஞ்சு டைலாக் ஒன்று சொன்னீங்களே, ஏற்கனவே அனுபவம் பெற்றவர்கள் நிறைய சீனியர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு தான் தலைவர் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க.
சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வேற என்ன தகுதி சொல்லுங்க? தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ அமைச்சராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய இடத்துக்கு அவர் நீங்க நாளைக்கு போய் சீட்டு கேட்டா கொடுத்துருவாங்களா உங்களுக்கு? திமுக எப்படி அவருக்கு சீட்டு கிடைச்சது? நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? கலைஞர் அவருடைய மரபணுக்கு மட்டும்தான் ஏதாவது பாஜக எதிர்க்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? அது உண்மையா? பாஜகவோட கூட்டணி வைத்தவர் தானே கலைஞர் கருணாநிதி. ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன எதனால வந்து இவங்க குடும்பம் தான் வரணும்னு என்ன இருக்கு? எதனால இருக்கு அப்படி? இப்ப எதனால துணை முதல்வர், எதனால விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனாரு, எம்எல்ஏ ஆனாரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அடுத்த அமைச்சருக்கு டக்குன்னு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி அவர் அமைச்சரா மாத்துறீங்க. இப்ப மக்கள் தான் வந்து துணை முதல்வர் உதயநிதி வரணும்னு வேண்டிக்கிட்டாங்களா? மரியாதை கோட்டை கலட்டு செருப்படுத்தி அடி பின்னி போடு. பாக்காதடா பாக்காதடா, போடா. ஓ மூஞ்சில முழிக்க முடியல, போடா. கட்சியில ஒரு முடிவு எடுக்கிறாங்க, கட்சியில ஒரு சீட்டு, கட்சியோட முடிவு இல்லைங்க. இது கட்சியோட முடிவே இல்ல. எதிர்ப்பு வரலைன்னு நம்ம பேசக்கூடாது. கட்சியுடைய மிக முக்கிய பொறுப்பாளர்களாக இருக்க பொதுச் செயலாளர்கள்லாம் வந்து எதிர்த்து பேசலையாத அவங்கள ரஜினியை விட்டு கலாச்சாங்களா இல்லையா? துரைமுருகனை கலாய்த்தார்களா இல்லையா? இந்த மாதிரியான பேக் பெஞ்சர்ஸ் எல்லாம் வந்து சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி கலாய்க்கிறாரு ரஜினி. இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ். அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல. துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு. ரஜினி அதை சொல்லும் போது முதலமைச்சர் சிரிக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளில் முதலமைச்சர் முகத்தில் அவ்வளவு புன்முறுவலை நான் பார்த்ததில்லை. முகங்கொள்ளாத சிரிப்பு முதலமைச்சரின் முகத்தில். நான் இங்க மனசு வருத்தத்துல உனக்கு சிரிப்புண்டா வருதா? போனாங்கடி வந்துருச்சு. உங்க கட்சிக்காரருக்கு ஆதரவா தான் என்னதான் இருந்தாலும் ரஜினி அவர்கள் பேசியது தவறு அப்படின்னு தானே சொல்லி இருக்கணும். மறைமுகமாக நீங்க என்ன பண்ணீங்க? ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உங்க கட்சியுடைய மிக முக்கிய தலைவர்களை விமர்சிச்சீங்களா இல்லையா? இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்க, நம்ம பக்கம் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நாம தான் அவங்களுக்கு வழிவிட்டு அவங்களை அரவணைச்சு அவங்கள வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வளவு நாளுகளா இருந்துட்டு இருந்த விஷயங்கள் ஏன் உதயநிதி வந்தவுடனே நிறைய பேரோட வாய்ஸ் வந்து அங்க அமுக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம இதை விமர்சிச்சு தாங்க ஆகணும். மன்னராட்சி தான் நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. மன்னரை விமர்சிக்க கூடாது. முடிசூடிய மன்னரை, இளவரசர், அவங்களை எல்லாம் விமர்சிக்க கூடாது. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. இதே திமுகக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆளும் சா நிவாஸ் இருக்காருல்ல, அவர் வராரு வந்து என்ன பேசுறாரு? கூத்தாடி விஜயன் பேசினாரா இல்லையா? கூத்தாடி விஜயன் பேசினாரு. நேத்து வந்த இந்த கூத்தாடி வந்து இப்படி பேசலாமா? இதே ஆளுநர் சா நிவாஸ் சொல்லுங்க, உதயநிதி ஸ்டாலினோட தொழில் சொல்லுங்க. கூத்தாடுவது விஜயின் தொழில்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தொழில் என்ன? என்ன தொழில் செஞ்சு கொண்டிருந்தாரு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இப்ப உங்க சைடுல என்ன இருக்குன்னே பார்க்காம நீங்க பேசுறீங்க அப்படின்னா நீங்களே மறைமுகமா விமர்சிக்கிறீங்க. கூத்தாடிகளுக்கு என்ன தகுதி இருக்குன்னா நீங்களும் உதயநிதி தானே விமர்சிக்கிறீங்க. சாம்பார் அப்ப எனக்கு இல்ல, அவர் வந்து அவங்க தலைவரை விமர்சிக்கிறாரு, அதுக்கு வந்து அவர் விஜய் விமர்சிக்கிறாரு. சோ இன்னொரு கட்சியுடைய முக்கிய நான் தான் கேக்குறது என்னன்னா, இங்க இந்த விமர்சனத்தை வைக்க முடியுற உங்கனால அதே விமர்சனம் இங்க வரும்ல, ஏன் இதை பத்தி பேசுறது இல்ல? விஜய் மட்டும் தான் கூத்தாடியாக உங்க கண்ணுக்கு தெரியுறாரா? விஜய் மட்டும் தான் நடிகராக உங்க கண்ணுக்கு தெரியுறாரா? இவரும் நடிகர் தானே. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.